பன்னீர் மசாலாவுக்கு நான் 2 தக்காளி பழத்தை இந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அவிய போடுறேன். பன்னீர் மசாலாவுக்கு நான் மசாலா அரைக்கிறதுக்கு நான் இப்போ எடுத்துருக்கேன் 2 ஏலக்காய், கிராம்பு ஒரு 4, கருவேப்பட்டை ஒரு 2 பீஸ், இஞ்சி ஒரு சின்ன பீஸ், பூண்டு ஒரு 3 பல் பூண்டு, வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்குறேன், பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம். இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன் மசாலாவுக்கு. இந்த மசாலாலாம் ரெடி ஆகிட்டுது. பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 கரண்டி ஆயில் சேர்க்குறேன். கடுகு ஒரு அரை தேக்கரண்டி சேர்க்குறேன். கருவேப்பிலை ரொம்ப கொஞ்சம் சேர்க்குறேன். வெங்காயம் அரைச்ச மசாலாவையும் சேர்க்குறேன். வதக்குறேன், பச்சை வாசனை போக கொஞ்சம் நல்லா வதக்குறேன். இப்போ சுடுதண்ணியில் போட்டு எடுத்து 2 தக்காளி பழத்தை நான் மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அந்த அரைச்சி எடுத்த தக்காளி பழத்தை நான் இதோட சேர்க்குறேன். தனி மிளகாத்தூள் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். காரம் தேவைன்னா பார்த்துட்டு சேர்க்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/4 தேக்கரண்டி சேர்க்குறேன் கலருக்காண்டி. மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா வதங்க, பச்சை வாசனை போகணும். நெருப்பை சரியான கம்மியாக தான் வச்சுருக்குறேன். உப்பு தேவையான அளவு உப்பு. சுகர் வந்து ஒரு 1/4 தேக்கரண்டி சேர்க்குறேன், அது டேஸ்ட்டுக்காண்டி. ஒரு 10 பாதாம் எடுத்துருக்குறேன், அதை நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த நான் பன்னீரை நான் இதில் சேர்க்குறேன். இது ரெடி ஆகிட்டு நெருப்பை குறைச்சி தான் வைக்கிறேன். இப்போ இது பன்னீர் மசாலா ரெடி ஆகிட்டுது. கொஞ்சம் தண்ணியாக வைக்கல, கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு மேசக்கரண்டி தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்பவும் இறுக்கமாக இருக்குது. இப்போ இது ரெடி ஆகிட்டுது. இது பாதாம் பேஸ்ட் நான் அதை சேர்க்குறேன். இது சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சப்பாத்தியும் இந்த பன்னீர் மசாலாவும் நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.